ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த டுடேஸ் டேமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. அவர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராயிருந்து உங்களை பராமரிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமக்கு பரிச்சயமான ஒரு வசனத்திலிருந்து இந்த காலை பொழுதிலே ஒரு வார்த்தையை நான் சொல்லி வாழ்த்த விரும்புகிறேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த வசனம் நம்ம பல முறை படிச்சிருந்தாலும் இதை குறித்த சில சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி தான் சங்கீதம் 23 ஒரு போட்டி வச்சுருந்தாங்க ஒரு சபையில். அப்போ எல்லாரும் கடன்னு வந்து சொன்னாங்க. சிலர் தலைகீழாக சொன்னாங்க, சிலர் எப்படி மாற்றி கேட்டாலும் சொன்னாங்க. ஒரே ஒரு வயதான தகப்பன் மட்டும் வந்து அந்த சங்கீதத்தை அனுபவத்தோடு சொல்லும் பொழுது அழுதுட்டார். மற்ற எல்லாரை விட இவர் சொன்னது தான் அங்கே மகிமையாக இருந்தது. எனவே இந்த சங்கீதம் பரிச்சயமான சங்கீதமாக இருந்தாலும் மிகவும் அவசியமான ஒரு சங்கீதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது தாவீதின் சங்கீதம். இப்போ நம்ம படித்த அந்த வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையாகவே நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, அவர் நமக்கு நல்ல மெய்ப்பன். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருந்து உங்களை வழி நடத்துவார், உங்களை பராமரிப்பார், உங்களை பாதுகாப்பார், நல்ல மேய்ச்சல் அண்டைக்கு கொண்டு போய் உங்களை திருப்தி ஆக்குவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த டுடேஸ் ரேமால கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகட்டும். நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நீர் எங்களை அமர்ந்த தண்ணீரண்டைக்கு கொண்டு போவீர், அதற்காக ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பீர், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றாக எங்களை வழி நடத்துவீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும், எங்களை ஆற்றும், அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே இந்த நாள் முழுவதும் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you.